Hi friends, நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 492 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். காட்டுப்பகுதிகளில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? பொதுவாக இந்த காட்டுப்பகுதிகளில் நிறைய அமானுஷமான உருவங்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கேரளாவிலிருந்து உன்னி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. உன்னி அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க. ஸோ அங்கே தான் அவங்க வசிச்சும் வராங்க. ஸோ இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குடும்பம் அண்ட் ஃபினான்ஷியலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்லேயே இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2-3 கார் வச்சுருந்தாங்களாம். இவங்களுக்குன்னு ஒரு தனி பங்களோ இருந்திருக்கு. ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருவனந்தபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஷோரூம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப நல்ல ரிச் ஃபேமிலி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் ஒரு ஹேபிட் இருந்துதான். அதாவது இந்த நியூ இயர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வந்து கொடுக்கறது. அதுலேயும் அவங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது அவங்க அப்பாவுடைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, எல்லாருமே ரொம்பவும் பணக்காரங்க. ஸோ அவங்களுடைய வீட்டு லான், அதாவது ஒரு கார்டன் மாதிரி ஏரியா இருக்குமா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அங்கே வந்து பார்பிக்யூ வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க, சரக்கு பார்ட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களாம். இவங்க ஃபேமிலியாகவே இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்ரி இயர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஸை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நியூ இயர் வந்ததுங்க. நியூ இயருக்கான பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டாங்க. அதாவது உன்னியோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவருடைய அம்மா, உன்னியோடைய அம்மாவுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. இந்த தடவை உன்னிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூப்பிடுறா, அவங்களையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணு. ஏன்னா அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா உன்னிக்கு 18 வயசு கம்ப்ளீட்டட். 18 இயர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீனேஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு மாதிரி மெச்சூர்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏஜுக்குள்ளே வர. ஸோ இந்த டைமில் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணு, பார்ட்டியில் ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாங்க. உன்னி இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்துட்டு இருந்தார், இந்த ஒரு நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய க்ளோசஸ்ட் ஆஃப் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 4 பேரையும் வந்து இன்வைட் பண்ணுறாருங்க. அந்த 4 பேரில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பணக்கார பசங்க, 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏழையான பசங்க. ஸோ இதில் ஏழையான பசங்களில் ரொம்ப முக்கியமானவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ் அப்படின்ற ஒரு பையன் தான். ஸோ உன்னி வந்து ஆகாஷுக்கு ரொம்ப க்ளோஸ், அதே மாதிரி ஆகாஷும் உன்னிக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ இவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு 11:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டு இருந்தது பார்ட்டி. 11:30 மணிக்கு மேலே பார்ட்டி வந்து களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தரும் அவங்கவுங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக 12 மணிக்கு நியூ இயர் ஆகுதுங்க. நியூ இயர் அப்போது பயங்கர சவுண்டு கொடுத்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணி முடித்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓரமாக ஒதுங்கிடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு பார்ட்டி தானே, எல்லாருமே சரக்கு எடுத்துகிட்டு ஒதுங்கிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த உன்னி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இவங்க 5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிப்பாங்களாம். அதில் ஆகாஷ் இருக்கார் இல்லையா, அவர் வெறும் பீர் மட்டும் அடிப்பாராம், மித்த எல்லாருமே ஹாட் வந்து அடிப்பாங்களாம். ஸோ இந்த 5 பேரும் தனியாக ஒதுங்குறாங்க. தனியாக ஒதுங்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்குது. ஏன்னா அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி சரக்கு அடிக்கிறது வந்து அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்றது தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக ஒதுங்குறாங்க. தனியாக ஒதுங்கிட்டு எல்லாருமே கொஞ்சமாக லிமிட்டாக தான் வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஆகாஷ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ட்ரிங்க்ஸ்லாம் வேணாம், எனக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி இவங்களுடைய பார்ட்டி
போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மணி நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு மணி ஆகுதுங்க. 1 மணி அப்போது உன்னி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டேய் எவ்வளோ நேரம் நான் இந்த பார்ட்டிலே இருக்கிறது, இந்த பார்ட்டிலே இருக்கிறது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறையா சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, இவருடைய அப்பா இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பெரியவங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்மளுடைய ஃபுல் ஃபன்னை பண்ணவே முடியல. நம்ம வந்து ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரைவேட்டாக எங்கே இடம்டா இருக்குது, எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு இடம் தெரியும், இங்கேருந்து ஒரு லாங் டிரைவ் போகலாம், ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அதுக்குள்ளே வந்து போகலாம், அதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்து உன்னி சொல்கிறாரு. சரிடா எப்படிடா போகுது அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட எங்கள் அப்பாவுடைய கார் சாவி இருக்குடா, காரில் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. எல்லாருமே பார்ட்டியில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே இந்த 5 பசங்க வெளியே போகிறத நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா காரை எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாங்க. செம்ம ஃபன்னு, போகும்போதே பாட்டெல்லாம் போட்டுட்டு செம்ம ஃபன் பண்ணிகிட்டே போகிறாங்க. இதில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் லைட்டாக பீர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து பீர் தான், ஒரு பீர் இல்லை 2 பேர் தான் குடிப்பாராம். ஸோ அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே போகிறாங்க. மெயின் ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் வந்து பிரியுது. அது எக்ஸாக்டாக எந்த ரூட்டுன்னு சொல்லலை, ஒரு ரூட் வந்து பிரியுமா. அந்த ரூட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து போகும். அது வந்து காட்டுப்பகுதியா இல்லை காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிற ஏரியாவா, அதாவது வீடுகள் எல்லாம் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், மரங்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு ஃபன் பண்ணலாம், அந்த இடத்துல நிறையா நீர்வீழ்ச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும், ஸோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த காட்டு பகுதிகளுக்குள்ளே போயிட்டு இருந்திருக்காங்க. லேட் நைட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1:30 2 o'clock வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக இவங்க போய்கிட்டு இருக்கிற பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க இருக்குது. அதுக்குள்ளே வந்து காரை ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆப்வியஸாக ஒரு ஆஃப் ரோடு கார், ஒரு தாரோ இல்லை ஜீப்போ ஏதோ மாதிரி ஒரு கார், அதாவது ஆஃப் ரோட் வெஹிக்கிள் அப்படின்னா தெரியும் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி இடத்துலலாம் போகும். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளில் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி அளவில் ஒரு 11லேருந்து ஒரு 12 வயசு இருக்குங்க ஒரு பையன். அந்த பையன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த பையனை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் நல்ல ஷாக்கு. என்னடா இது இவ்வளோ காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு 11-12 வயசு பையன் ஏன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சந்தேகம். இருந்தாலும் இவங்க 5 பேருமே வந்து குடிச்சிருக்காங்க. 5 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடித்தாலே ஒரு முரட்டு தைரியம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு முரட்டு தைரியம் வந்துடுச்சு. சரி நம்ம வண்டியை நிறுத்துவோம், என்ன தான் பண்ணிவிடுவான் அந்த பையன் என்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துகிறாங்க. வண்டியை நிறுத்தின உடனே, அதாவது காரை நிறுத்தின உடனே அந்த பையன் காரை நோக்கி நடந்து வரான். வந்து அண்ணா எங்கள் வீட்டு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம், என் வீட்டுக்கு வந்து நான் போகணும், ஆனால் இவ்வளோ தூரம் நான் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் மெயின் ரோட்லேருந்து, எங்கள் அப்பா கூட தான் வந்தேன், திடீர்னு எங்கள் அப்பா எங்கே போனாருன்னே தெரில, அதனால் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு, எங்களுடைய வீட்டுக்கு தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன், என்னை ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். இவங்களும் 5 பேரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. உடனே என்ன சொல்கிறாருன்னா, அரே ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஏறிக்கிடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி இவங்க போய்கிட்டே இருக்காங்க. இவங்க போக வேண்டிய இடம் இன்னமும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் ஆன உடனே அந்த பையன் வந்து அண்ணா நான் நிறுத்துங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னடா இங்கே நிறுத்த சொல்கிறேன், எங்கள் வீடுகள் எதுவுமே இல்லைடா, இங்கே என்னடா பண்ண போகிற, உச்சா கிச்சா வருதாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இங்கே தான் என் வீடு, கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போனேன்னா எங்கள் வீடு வந்துடும், நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவன் இந்த பக்கம் சுற்றி பார்த்தா மரமாக இருக்குது, தூரத்தில் ஒரு 2-3 ஆலமரம்லாம் தெரியுது, இந்த இடத்துல எங்கடா இவன் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சுற்றி பார்க்குறாங்க. சரிடா தம்பி பத்திரமா போடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்ட உடனே அந்த பையன் பாட்டுக்கு கார் முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த காட்டுப்பகுதிகளில் நடந்து போக ஆரம்பிக்கிறான். இதில் உன்னி வந்து பார்த்திங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணல, அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், ஒரு 11-12 வயசு தான் ஆகுது. அந்த பையன் வந்து வீட்டுக்கு போகிற வரைக்குமாவது நம்ம இங்கே நிற்கலாம், காரோடைய ஹெட்லைட்லேருந்து வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த வெளிச்சம் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும், அந்த தூரம் வரைக்குமாவது இந்த பையனை வந்து நம்மளுடைய கண்வெளியில் பார்த்துட்டே இருக்கலாம், திடீர்னு யாராவது ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இவர் வந்து
வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காரில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எல்லாருமே சொல்கிறாங்க, டே வாடா போகலாம் போகலாம் போகலான்றாங்க. இல்லைடா அந்த பையன் அப்படி போகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய விஷன்லேருந்து மறையிறான். அதாவது ஒரு தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டான். சரி ஓகே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் ஆகாஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டே எனக்கு ஃபிஷ் அடிக்கணும் போல இருக்குடா, கொஞ்சம் ஓரமாக போயிட்டு ஃபிஷ் அடிச்சுட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏய் சரிடா ஓகே போ ஃபிஷ் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் இறங்குறாரு, ஆகாஷ் இறங்குறாரு. ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷையான ஒரு டைப்புன்னு சொல்லலாம். அதாவது பசங்க இருந்தாலுமே பசங்க முன்னாடி கூட ஃபிஷ் அடிக்க மாட்டாரான், அப்படியே ஓரமாக போயிட்டு ஒதுக்குப்புறமாக அடிச்சுட்டு வருவானா, அந்த மாதிரி ஒரு பர்சன். இவர் வந்து இறங்குறாரு. இறங்கி மச்சான் நீங்களாம் இங்கே இருங்க, நான் அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஃபிஷ் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதுவே வந்து இந்த 4 பேரும் கலாய்க்கிறாங்க, என்னடா இவன் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானே, சரி சரி சீக்கிரம் வந்து தொழடா அப்படின்றாங்க. இதுக்கு நடுவில் மிச்சம் 2 பேர், அதாவது உன்னையோட மிச்சம் 2 ஃப்ரெண்ட்ஸுமே என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஃபிஷ் அடிக்கணும் போல இருக்குடா, நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி இன்னொரு சைடு போகிறாங்க. இப்போது காரில் வந்து பார்த்திங்கன்னா உன்னி அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேர் மட்டுமே தனியாக இருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காற்று பலமாக அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த காற்று பலமாக அடிக்க ஆரம்பித்த உடனே இவங்க டைமை பார்க்குறாங்க. கரெக்டாக டைமு 2:30 மணி ஆகுதுங்க. ஃபிஷ் அடிக்க இறங்குனது 2:25. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு மிச்சம் 2 நிமிஷத்தில் இவங்க வந்து ஆகணும். ஆனால் போன 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகவே வரல. சரி இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுது. 2:45 அப்படின்னு சொல்லலாம். அந்த 2:45 மணி வரைக்கும் இவங்க 3 பேருமே வரவே இல்லை. இவங்களுக்கு செம்ம பயம். ஏன்னா உன்னி அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறதுல, அடே என்னடா ஃபிஷ் அடிக்க தானடா போனானுங்க, கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு, எவனுமே வரலையாடா, ரொம்ப பயமாக இருக்குது, வாடா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னியும் அவருடைய ஃப்ரெண்டும் இறங்குறாங்க. கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிறாங்க. டார்ச் லைட்டை வச்சு இவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இவங்க போகும்போது மிச்சம் 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஓடி வரானுங்க. அதாவது ப்ராங்க் பண்ணி பயம்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி மரத்து பின்னாடி இருந்து ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே உங்களுக்கு பயம் எடுத்து, டே என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நைட் டைமில் காட்டு பகுதியில் வந்து இது ரிமோட் பிளேஸு, இந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லி உன்னி திட்டுறாப்புல. சரி ஒன்றுடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போனது யார், ஆகாஷ். ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ இவங்களுக்கு பதற ஆரம்பிக்குது. டே இவன் ஃபிஷ் அடிக்க போனானா இல்லை வேறு எதுக்காவது போனானடா, என்னடா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்னும் வரல, ஆகாஷ் எந்த பக்கம் போனான் அப்படின்னு சொன்னதான் இந்த பக்கம் தான் போனான், லெஃப்ட் சைடில் வந்து போனான். சரி லெஃப்ட் சைடில் போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்ச் லைட்டோடைய வெளிச்சத்தில் நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குங்க. ஆலமரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆகாஷ் நார்மலாக நின்றுக்கிட்டு இல்லை, அவனுடைய கையெல்லாம் அப்படி கடன்னு ஆடுது, காலெல்லாம் ஆடுது, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறான் அப்படின்றத மட்டும் கிளியராக தெரியுதுங்க. அப்படியே ஆகாஷ் ஆகாஷ்னு கூப்பிட்டுக்கிட்டே போனாங்க. திடீர்னு உன்னியோடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிக்கிறாப்புல, டேய் சத்தம் போடாதடா, சைலண்ட்டாக போடா அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னா, இல்லை சத்தம் போடாமல் சைலண்ட்டாக போ, அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது, ஆகாஷ் அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போகிறாங்க. மெதுவாக இப்படி எட்டி இப்படி பார்க்குறாங்க. கரெக்டாக ஆகாஷ் நின்றுக்கிட்டு இருக்கான் இல்லையா, ஆகாஷுக்கு எதிரில் அந்த ஆலமரத்துடைய சைடில் ஒரு ஓநாய் மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த ஓநாயோடைய உடம்புல ஒரு மனிதனுடைய மூஞ்சி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அகோரமான ஒரு உருவத்தில் ஒரு ஆன்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எழுந்து நிற்குது, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது, அப்படியே ரத்தம் அப்படியே வலிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு ஆன்மாவை பார்த்து தான் ஆகாஷ் வந்து பயப்படுறான், நடுங்குறான். இந்த சைடு போயிட்டாங்க. இப்போ அந்த ஆன்மா இங்கே இருக்குது, ஆகாஷ் இங்கே இருக்காப்புல. உன்னி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. உன்னி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றது ஆகாஷுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஆகாஷ்னால் நகரவே முடியல. அதாவது ஏதோ ஒன்று ஒரு மயக்கத்தில் நம்மளை வந்து வசியம் பண்ணிட்டா நம்மளால் நகரவே முடியாது இல்லையா, அந்த மாதிரி வசியம் பண்ண மாதிரி ஆகாஷ் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக இப்படி பார்க்குறாரு, அவருடைய கண்ணு மட்டும்தான் நகருது. உன்னி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாரு. உன்னி சொல்கிறாப்புல, டேய் வாடா போயிடலாம், வாடா நாங்களாம் இருக்கோண்டா, வாடா வாடா அப்படின்றாரு. ஆகாஷும் காலை எடுத்து வைக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் காலை எடுத்து வைக்கவே முடியல, அவரால் நகரவே முடியல. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்கு இல்லையா, ஆலமரத்து மேலே இருந்து
பொத்துன்னு யாரோ ஒரு கீழே விழுகிறாங்க, அதாவது எகிரி குதிக்கிறாங்க. எகிரி குதித்து எழுந்து நின்று அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, இவங்க ஒரு பையனை வந்து ட்ராப் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரத்து மேலே இருந்து குதிச்சிருக்கான். அப்படியே பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்கிறான். இந்த தடவை அவனுடைய ஃபேஸை பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. ஒரு விதமான அழுகி போய் அவனுடைய கண்ணெல்லாம் வெளியே தொங்கி நாக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டு அப்படியே ரத்தம்லாம் வலிஞ்சு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கான். அவனுடைய சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அப்படியே இவங்களை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். ஆகாஷை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாருமே வந்து பதறாங்க. அதே டைமில் ஆகாஷையும் பார்க்குறாங்க. ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா பயத்தோடைய உச்ச கட்டத்துக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம். அப்படியே பயத்திலேயே உச்சா போயிடுவாங்களே, அந்த மாதிரி உச்சா போயிடுறாருங்க. அவ்வளோ அளவுக்கு பயம். இவங்களும் பயப்படுறாங்க இந்த 4 பேரும். என்னடா இது என்னென்னமோ நடக்குதுடா, இந்த பையன் வந்து உண்மையிலே பையன் நினச்சா இவன் வந்து பேயா இருக்கிறானே, இவங்ககிட்ட இருந்து எப்படா நம்மளுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுன்னு சொல்லி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் அந்த இடத்துல இல்லை, திடீர்னு மாயமாக மறைஞ்சு போயிடுறாருங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இந்த 4 பேரும் பயங்கரமாக பதறிட்டு, ஐயோ என்னடா ஆச்சு அவனுக்கு, எங்கடா அவன் அப்படின்னு சொல்லி சுற்றி தேடுறாங்க. ஆனால் ஆகாஷுடைய சவுண்டு மட்டும் கேட்குது. ஆனால் ஆகாஷ் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆகாஷ் வந்து டே என்னை காப்பாற்றுங்கடா, இங்கே இருக்கிறேன்டா அப்படின்னு சவுண்டு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த 4 பேரும் சுற்றுறாங்க. அந்த ஆலமரத்தை சுற்றுறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க. சவுண்டு மட்டும் கேட்குது, எல்லா இடத்துல இருந்து சவுண்டு கேட்குது. அப்படியே ஓடி 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 கடைசியில் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டமால்னு ஒரு சவுண்டு, அதாவது யாரோ மரத்து மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு சவுண்டுங்க. அந்த ஒரு சவுண்டு கேட்ட உடனே குடுகுடுன்னு அந்த மரத்து பக்கத்தில் ஓடுனா கீழே விழுந்து கிடக்கிறது வேற யாரும் கிடையாது, ஆகாஷ் தான். ஆகாஷோடைய உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கு. ஒரு மாதிரி வந்து பெணாத்த ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஃபிட்ஸ் வந்து நடுங்கினா எப்படி நடுவாங்களோ அந்த மாதிரி வந்து நடுங்க ஆரம்பிக்கிறாருங்க. உடனடியாக ஆகாஷை வந்து தூக்கி தோளில் போட்டுக்கிறாங்க. அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து பயங்கர ஆக்ரோஷமான சிரிக்கிற சத்தம் வந்து கேட்குது. அந்த சிரிக்கிற சத்தத்து கூடயே வந்து பார்த்திங்கன்னா யாரோ இவங்க பின்னாடி ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. யார் ஓடி வரா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் கிடையாதுங்க. இவங்க ஒரு பையனை ட்ராப் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு பையன் தான் இவங்கள பின்னாடி துரத்துக்கிட்டு ஓடி வராங்க. இவங்களும் செம்ம ஸ்பீடாக ஓடி போகிறாங்க. காரில் போய் ஏறுறாங்க. ஆகாஷை தூக்கி காரில் போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறாங்க பாரு ஸ்பீடு. அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த ஏரியாவிலேருந்து அவங்க வெளியே வராங்க, மெயின் ரோடுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் உங்களை காப்பாற்றிடுவோம்டா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம்டா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவருக்கு காயெல்லாம் பட்டிருக்கு இல்லையா, அந்த காயத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பயந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பயத்தினால அவர் வந்து ஒரு மென்டலி அஃபெக்டட் பர்சன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதே மாதிரி ஒரு நிலைமையில தாங்க இருந்திருக்காரு. 2 மாதம் கழித்து அவர் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட அடுத்த 2 மாதம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் அடுத்த 2 மாதம் கழித்து ஆகாஷுக்கு நிறையா கனவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கனவுகளில் யார் வரான்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணாங்களே ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷை டார்ச்சர் பண்ணுது. கனவுல வந்து ஆகாஷை நீ எனக்கு வேணும், என்னுடைய இடத்துக்கு வந்துரு, ஏற்கனவே நீ மிஸ் ஆகிட்ட, ஆனால் இந்த தடவை உன்னை நான் விட மாட்டேன், வந்துரு, நீ வரையா இல்லை நான் வரட்டா, நீ வரையா இல்லை நான் வரட்டா அப்படின்னு வந்து அந்த ஆன்மா கிட்டே இருக்குங்க. இதே மாதிரி ஆகாஷை கேட்டு ஆகாஷ் வந்து ரொம்ப டார்ச்சர் ஆகி கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த எல்லா விஷயத்தையும் ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா உன்னிக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆகாஷுக்கு வந்து இந்த பேயோட்டும் சடங்குகள் அது இதுன்னு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் படாத பாடுபட்டுருக்காருங்க. 3 மாதம் கழித்து ஆகாஷுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் நைட்டு பயத்தில் உன்னிக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருதுடா, என்னன்னே தெரியல, கடவுளை மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த பையன் வந்து இப்போ என்னுடைய கண் முன்னாடியே தெரியுறான், என் முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கான், என்னை வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவ்வளோ நாள் நான் வந்து போகாமல் இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் என்னால் போகாமல் இருக்க முடியாதுடா, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாருங்க. உன்னி பதறி அடிச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷுடைய வீட்டுக்கு ஓடுறாரு. ஆகாஷுடைய வீட்டுக்கு ஓடுனா அந்த இடத்துல ஆகாஷுடைய அம்மாவும் அப்பாவும் கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ்
இறந்து போயிட்டாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா உன்னியோடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஆனால் 8 வருடங்கள் ஆகியும் இந்த ஒரு நிகழ்வு அவருடைய மனசில் ஒரு நீங்காத பாரத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தாலும் ஆகாஷ் மாதிரி ஒரு பியூரான ஃப்ரெண்ட் அவருடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நினச்சா என் ஃப்ரெண்டு அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுவும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்துருக்காங்க, ஒன்றா படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய லாஸ் வந்து எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது. கடந்த 8 வருஷமாக நீங்கள் அதே ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆல்வேஸ் யூ ஹாவ் டு மூவ் ஆன். நீங்கள் மூவ் ஆன் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதுதான் நம்மளுடைய வியூவர்ஸும் நினைப்பாங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இது வரைக்குமே வந்து ஒரு மென்டலி எஃபெக்டட் ஸ்டேட்டில் தான் இருக்காராம். அவரால் வேறு எந்த ஒரு விஷயத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தார். ஸோ வியூவர்ஸ் உன்னிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க. ஸோ இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே உன்னி வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூனிக்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் போடுற கமெண்ட் வெறும் மோட்டிவேஷனல் பூஸ்டர் மட்டுமே கிடையாதுங்க. உன்னி அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனை அவருடைய மென்டல் ட்ராமாலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் கூட உங்களுடைய ஒரு மெசேஜ் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.